அன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணி. பேருந்திற்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போக வேண்டும். காலை 8:30க்கு வாசல் படிகளில் நின்றவாறு ஈரக்குழலை ஓர்த்து கொண்டிருந்தாள் யாழினி. அம்மா, அந்த புது பட்டு புடவையோட பிளவுஸ் தைக்க மறக்காம அக்கா கிட்ட கொடுத்துருமா. சீதா கல்யாணத்துக்கு அதைதான் கட்டிக்கணும் என வீட்டுக்குள் இருக்கும் விஜயாவிடம் உரைத்தாள். ஏண்டி, இங்க என்ன நான் சும்மா உட்கார்ந்திருக்கேனா? எனக்கு வேற வேலையே இல்ல பாரு. வீட்டு வேலைக்கு தான் ஆகுறதில்ல, இதுல இவளுக்கு வேலை செய்ய ஒரு ஆள் வேணுமாம். நான் தைக்க கொடுத்துட்டு வரவும் கை நீளமா இருக்கு, கழுத்து இறக்கமா இருக்கு, இடுப்பு லூசா இருக்குன்னு மட்டும் சொல்லு, எலும்ப எண்ணி போடுறேன் என கத்தினாள் அம்மா. அம்மா சூடா இருக்கிறது தெரியாம வார்த்தையை விட்டுட்டியே யாழி என தன்னுக்குள் புலம்பிக் கொண்டவள், சரி ரைட் விடுமா, நானே கொடுத்துடுறேன் என்ற சமாதானம் பேசினாள். அதே நேரம் படிகளில் சத்தம் கேட்க திரும்பியவள் இறங்கி வரும் செல்வாவின் தோற்றம் கண்டு வாய்ப்பிழந்தாள். பளிர் வெள்ளை கதிர் வேட்டி சட்டையில் நிமிர்ந்த நடையில் மிடுக்காக வந்தான். இவருக்கு முத்து மாமா தானே வேட்டி கட்டிவிடும், இவருக்கு தான் வேட்டி கட்ட தெரியாதுல்ல, பின்ன எப்படி என ஐயமுற அவனை பார்த்தவள் பழைய நினைவில் பட்டென்ன சிரித்து விட்டாள். பெரும் பாடுபட்டு பல மணி நேர போராட்டத்தில் கட்டிக்கொண்டு வந்தவன் யாழினி சிரிக்கவும் அர்த்தம் புரியாது, ஐயோ திரும்பவும் அவுந்துடுச்சா, என்ன மானம் போச்சே என புலம்பியவாறு இடுப்பை சுற்றி கைகளால் தடவி பார்த்து கொள்ள இறுக்கமாக தான் இருந்தது. அவன் செயலில் யாழி மேலும் சிரித்தாள். பல மாதங்களுக்கு பின், அதுவும் முத்துவின் இழப்பிற்கு பிறகு இன்றுதான் யாழி சிரிக்க பார்த்தாள். அதில் மனம் நிறைய மகிழ்வுடன் கிளம்பினான். அவனுடன் பயின்ற வெளியூர் வேலை செய்யும் நண்பன் ஒருவனை வரும்படி அழைத்துவிட்டு ஊரில் பெரியவர்களின் ஒருவரான பெரிய மீசை வீட்டிற்கு சென்று பேசி சரிக்கட்டி அவரையும் அழைத்து கொண்டு பதிவாளர் அலுவலகம் சென்றான். ராமசாமிக்கு எதிராக ஊராட்சி தேர்தலில் போட்டியிட போவதாக உரைக்க அதிர்ந்த பெரியவர் முதலில் வேண்டாம் என்றுதான் மறுத்தார். ஆனால் செல்வா பிடிவாதமாக நின்று, இதுவே எங்க அப்பா கேட்டிருந்தா மறுப்பீங்களா என்றெல்லாம் கேட்டு அரைமனதாக சம்மதிக்க வைத்து கிளப்பி உடன் அழைத்து வந்திருந்தான். நண்பன் அவனுக்கு முன்னே வந்து காத்திருக்க இருவரின் சாட்சியோடு உதவியோடும் ராமசாமிக்கு எதிராக சுயேட்சை வேட்பாளராக வேட்பு மனு தாக்கல் செய்தான். துணையாய் இருந்து வழிகாட்டும்படி தந்தையையும் முத்துவையும் வேண்டிக் கொண்டான். ஆனால் பெரிய மீசை குமரனுக்கு இவ்விஷயம் ஊருக்குள் தெரியும் போது, அதுவும் ராமசாமிக்கு தெரியும் போது என்ன நிகழுமோ என்ற பயம் பற்றியது. மதிய உணவு நேரம். தமிழ் கடையில் வந்தமர்ந்தான் செல்வா. கரிச்சட்டி பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்க தமிழ் கடையை மூடுவதற்கு அனைத்தையும் ஒதுக்கி வைத்து கொண்டிருந்தான். செல்வாவின் தோற்றத்தை பார்த்தவன், என்னடா புதுசா வேட்டி கட்டிட்டு புது மாப்பிள்ள தோரணையில் வந்திருக்க என கேட்டுவிட்டு சுற்றும் முற்றும் பார்த்த தமிழ் மீண்டும், எப்படி அரசங்குளத்துல என் சித்தி மகள் இருக்கு, பொண்ணு கெட்டு போவோமா என்றான். அட, நம்ம கூட படிச்ச புள்ள அம்முதா, அந்த ஊரு தானடா. சரிதான், அப்போ மகாவையும் கூட்டிட்டு போவோம் எப்படிடா என்றான் செல்வா. அட பாவி பயல, வேணாம்டா, தமிழ் பாவம் பொல்லாதது என்றான். யாருக்கு, எனக்கா? சரி சரி, நான் என்ன ஆடு மாடா இளைய தலைய திங்க, எவ்வளவு நேரம்தான் நான் இலையை வெறிக்கிறது, சீக்கிரம் சாப்பாட போடுடா என்றான். தமிழ் வந்து உணவை எடுத்து வைத்தான். ஏண்டா தினமும் இந்த உப்பில்லாத சாம்பாரு தானா, பிரியாணி எல்லாம் கண்ணுல காட்ட மாட்டியாடா என்றதும், ஆமா, நான் உன் பொண்டாட்டிப்பாரு, விதவிதமா சமைச்சு போட என்றான் தமிழ். செல்வா சிரித்துவிட கடுப்பான தமிழ், பேசாம சாப்பிடுறியா, என்ன வேணும், கல்யாணம் பண்ணிக்கோனா காது கொடுத்து கேட்க மாட்டிக்க, இல்ல வரும்போதாவது நல்லா சப்பாத்தி தட்டுற பொண்ணை தள்ளிக்கிட்டு வந்திருக்கணும், அதுவும் இல்ல என்றான். மாறாத சிரிப்புடன் செல்வா, அதான் நீ இருக்கிய மச்சான், அப்புறம் என்ன என்றதும் மேலும் கடுப்பான தமிழ், ஊர்ல எல்லாத்துக்கும் உசுர கொடுக்கறான், ஃப்ரெண்டா இருந்தா எனக்கு மட்டும் உசுர எடுக்கிற ஃப்ரெண்டா இருக்கானே என புலம்பலுடன் அருகில் அமர்ந்தான். உசுரெல்லாம் இல்ல மச்சான், உன் கடையை மட்டும் தான் எடுக்க போறேன் என செல்வா உரைக்க, அடே என்னடா சொல்ற, உனக்கு இன்னும் இந்த கிறுக்கு தெளியலையா என்றான் தமிழ். இல்ல, இப்பதாண்டா தெளிவா இருக்கேன், எலெக்ஷன்ல நிக்கிறேன், ஜெயிக்கிறேன், உன் கடையை எடுக்கிறேன் என செல்வா அசராமல் உரைக்க அதிர்ந்த தமிழ் தலையில் துண்டை போட்டவாறே,
அட படுபாவி, இப்படி உண்ட கடைக்கே துரோகம் செய்றியடா, உனக்கு இது நியாயப்படுதா என புலம்பினான். என்ன செய்ய, ஊருக்கு நல்லது செய்யணுமே, அப்புறம் உண்ட பாவம் கொன்றால் தீரும் என்றான். கையில் எண்ணெயுடன் வெளியே வந்த மணி, அட அண்ணன், பழமொழிய தப்பா சொல்றீங்க, கொன்றால் பாவம் உண்டால் தீரும் என்றான். இது புதுமொழி மணி, அதுவும் தமிழுக்காகவே எழுதுனது. எப்படி இருக்கு மச்சான் என தமிழ் புறம் திரும்பினான். ஊசி போன சாம்பார் மாதிரி இருக்கு என்றதும் அனைவரும் சிரித்து விட்டனர். மேலும் கடுப்பான தமிழ், நல்லா வருது என் வாயில, எதுவும் முதல்ல சொல்றதில்ல, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்துதான் சொல்றதா? எவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு இப்படி எதுவும் தெரியாத குழந்தை மாதிரி உட்கார்ந்திருக்கியடா, எப்படி? இது மட்டும் உன் பெரியப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்? அந்த அரைவேக்காடு பாலாக்கு தெரிஞ்சாவே போதும், வரிஞ்சு கட்டிட்டு வந்துருமேடா. முழு பூசணிக்காயை மறைக்கத்தான் முடியுமா, இல்ல இதுதான் மறைக்காத விஷயமா? ஏண்டா, ஏன்? ஐயோ, இப்பவே என் வயித்துல நெருப்பு எரியற மாதிரி இருக்கே என பயத்தில் புலம்ப, அடுப்பு பக்கத்துல உட்கார்ந்தா அப்படித்தான் இருக்கும் தமிழா என்றான் செல்வா. எனக்கு இருக்கிற பயத்துல அடுப்புக்குள்ளேயே போய் உட்கார்ந்துடுவேன், அப்படி இருக்கேன் என்றான். ஆல்ரெடி கருகின கற்கட்டை மாதிரி தான் இருக்கு என்ற மணி உள்ளே சென்று விட்டான். அத்திசையில் முறைத்து விட்டு திரும்பிய தமிழ், ஆமா, உன் மூஞ்சியே இந்த ஊர்ல பாதி பேருக்கு தெரியாது, அப்புறம் நீ எதை நம்பி இறங்குற, யாரை நம்பி தேர்தல்ல நிக்கிற என்றான் செல்வாவிடம் திரும்பி. அதான் நீ இருக்கிய மச்சான், இது போதுமே, வேற என்ன வேண்டும் என்ற ஊசி போன மணி வடையை தவிர பைசா தேராது என கழுவிய பாத்திரத்தோடு உள்ளே வந்தான் கரிச்சட்டி. அடே, உன்னை இருடா வரேன் என எழுந்த தமிழ் ஒரு அடி எடுத்து வைக்க, சற்று முன் எண்ணெய் பாத்திரத்தோட வந்து சென்ற மணி சிந்திய எண்ணெயில் கால் வைத்தான். வலிக்கு கொண்டு சென்று டேபிள் தட்டில் கீழே விழ, டேபிள் கழுவி கவுத்தி இருந்த பாத்திரங்கள் அனைத்தும் அவன் தலையில் விழுந்தது. அவ்வளவுதான். கரிச்சட்டி ஓட்டம் எடுத்து ஓடிவிட, சிரிப்புடனே வந்த தமிழை தூக்கிவிட்ட செல்வா, தலையில் என்ன தக்காளி சட்னியா மச்சான் என்றான் கேலியுடன். இந்த 2 ஏழரையும் கூட வச்சிருந்தா எல்லா சட்டினியும் என் தலையில தான் தன்னால ஊற்று எடுக்கும்டா என்றான் கடுப்புடன். ஓஹோ, அப்போ உன் தலைதான் அச்சய பாத்திரம், இப்படிதான் நீ ஊருக்காரங்களை ஏமாத்தி கடையை நடத்துற என மேலும் கேலி செய்தான் செல்வா. சரி, எதுக்கு இப்பவே கடையை மூடுற என்றதும், எங்க பக்கத்து வீடு மாரி மகன் பரத்துக்கு நாளைக்கு கல்யாணம், நைட்டு பரிசம் போடுறாங்க, நீயும் வந்துடு மாப்பிள, இப்படி நல்லது போலதுல கலந்துகிட்டாதான் ஊரோட இருக்க முடியும் என தமிழ் உரைக்க தலையாட்டி விட்டு சென்றான் செல்வா. பொதுவாக ஊரில் யார் வீட்டில் விசேஷம் என்றாலும் குடும்பத்தோடு அனைவரும் கலந்து கொள்வது, உடன் இருந்து ஆளுக்கு ஒரு வேலை செய்து உதவுவது உண்டு. விஜயா குடும்பத்துடன் சென்றாள். அது மட்டுமின்றி மணப்பெண்ணான சீதா யாழினி கல்லூரி தோழி ஆகையால் அவளும் சென்றிருந்தாள். செல்வா கிளம்பி தமிழ் வீடு நோக்கி சென்றான். தமிழ் பக்கத்து வீடான பரத் வீட்டின் முன் பந்தலிட்டு சீரியல் விளக்குகளால் அலங்கரித்திருக்க, அந்த தெருவே வண்ணமயமாக மின்னியது. ஊரார் அனைவரும் அங்குதான் கூடியிருந்தனர். இரவு பரத் வீட்டில் நிச்சயதார்த்தமும், காலை முருகன் கோவிலில் திருமணமும், வீட்டில் விருந்தும் ஏற்பாடு செய்திருந்தனர். தமிழ் வீட்டிற்கு சென்றவன் வாசல் திண்ணையில் அமர்ந்தவாறு, என்னத்த நல்லா இருக்கியா என அவன் அன்னையிடம் நலம் விசாரித்தான். அதே நேரம் வீட்டிற்குள் இருந்து பாத்திரங்கள் விழுந்து உடைவது போன்ற சத்தங்கள் வந்து கொண்டிருந்தது. தா, சொன்னா கேளுடி, மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம், குண்டுமணி அளவு மோந்திரம், அதுக்காக புருஷனோட விளையாடுறது என தமிழ் கத்தி கொண்டிருக்க, அடேய், அது என்ன செத்தவனோட செல்லா காசுன்னு நினைச்சியா, 1 பவுன் தங்க மோதிரம்டா. அடியை மகா, உண்மைய சொல்ற வரைக்கும் அந்த பயல விடாத என திண்ணையில் இருந்து குரல் கொடுத்தாள் அத்தை. அதே நேரம் உள்ளிருந்து ஓடி வந்த தமிழ் மகளை, களவாணி நில்லு என நிறுத்தினான். ஐயோ, எத்தனை தடவை தான் நான் சொல்றது, என் பேரு கலைவாணி மாமா என நெற்றியில் தட்டி கொண்டு ராகமாய் அவள் உரைக்க சிரித்தான் செல்வா. அடியே குள்ளவாத்து, நீ உங்க அம்மாவுக்கு தெரியாம ஹார்லிக்ஸ் டப்பாவை களவாணுவ தானே களவாணி என்றான். இந்த ரகசியம் நமக்குள்ள இருக்கட்டும் மாமா, அம்மா கிட்ட சொல்லிடாதே என ஆள்கட்டு விரலை உதட்டின் மீது வைத்து கட்டளையிட்டாள்.
அப்போ உள்ள போய் மாமா வந்திருக்கேன்னு உங்க அப்பனை கூட்டிட்டு வா என்றான் சிரிப்புடன். மறுப்பாய் தலையசைத்தவள், அப்பாவும் அம்மாவும் விளையாண்டுகிட்டு இருக்காங்க, இப்ப உள்ள போனா அம்மா அடிக்கும் என்றவள் யாழி நடந்து செல்வதை பார்த்துவிட்டு அவளை நோக்கி ஓடிவிட்டாள். சிறிது நேரத்தில் வெளிவந்த தமிழ் செல்வாவை அழைத்து கொண்டு பரத் வீடு நோக்கி சென்றான். என்னடா மச்சான், என்னாச்சு என செல்வா கேட்க, அதை ஏண்டா கேக்குற, நகைப்பட்டிய திறந்திருக்கா போல, அதுல இத்தனூண்டு மோந்திரத்தை காணமா மாப்பிள்ள, அதுக்கு போய் பூரி கட்டிய தூக்கிட்டா, இதுல எங்க ஆத்தா இருக்கே வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்குதா, அந்த சிவப்பு கல்லு மோதிரமாடி, அதை தையக்காரி கையில பார்த்த மாதிரி இருக்குன்னு பாயிண்டா எடுத்து கொடுக்காடா. முதல் விஷயம் அதுக்கு சரியா கண்ணு தெரியாது, இரண்டாவது ஊர் உலகத்துல அதே மாதிரி மோந்திரத்தை வேற எவனு வச்சிருக்க மாட்டானா என்ன என புலம்ப செல்வா சிரிப்புடனே வந்தான். ஊருக்குள்ள நல்லா பாருடா மாப்பிள்ள, மாமியாரும் மருமகளும் எப்படி இருக்காங்க, ஆனால் என் வீட்டிலையும் இருக்காங்களே, ஒத்துமைனா ஒத்துமை, அப்படி ஒரு ஒத்துமை, என்னவோ பச போட்டு ஒட்ட வச்ச போல தான். இதுங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துருச்சு, என் டவுசர் கிழிஞ்சிருச்சு என மேலும் புலம்பிக் கொண்டே வந்தான். இருவரும் பரத் வீட்டு வாசலில் நிற்க மாமா என அழைத்தவாறு ஓடி வந்து செல்வாவின் கால்களை கட்டி கொண்டாள் பிரியா. ஆய் குட்டிமா, நீ எங்க இங்க என கேட்டவாறு கைகளில் தூக்கி கொண்டான் செல்வா. அதே நேரம் அங்கு நின்ற வேனிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்தாள் அபிராமி. வாக்கா, நீ என்ன இங்க என அழைக்க, பொண்ணு எங்க ஊருடா, மாமாவுக்கு தூரத்து சொந்தம்தான் என்றாள் அபிராமி. தமிழ் சென்று விட இருவரும் நலம் விசாரித்து கொண்டு இருந்தனர். அது சரி, நீ எதுக்கு வீட்டை விட்டு வந்த, வந்ததும் மட்டும் இல்லாம எதுக்கு அந்த விஜயா வீட்டுல தங்கி இருக்க, என்னவோ சரியில்லை, எனக்கு என்னவோ இது சரிப்படல என்றால் உரிமையுடன் அதட்டலாக. ஊரில் பெரும்பாலானோர் செல்வா வீட்டை விட்டு வந்து யாழினியின் வீட்டை தங்கி இருப்பது குறித்து காரணம் அறியாது பலவிதமாக கேள்விகளும் வதந்திகளும் பரப்பி கொண்டுதான் இருந்தனர். அது எனக்கும் பாலாக்கும் ஒத்து வரல, அதான் வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நாள் என் மனசு போல விடுங்கக்கா என்றான் மென்குரலில். என்னவோ போ, அந்த முத்து இறந்தது விதி, அதுக்கு நாம என்ன செய்ய முடியும், அவனுக்காக கவலைப்பட்டா சரி, அதுக்குன்னு அந்த யாழினி மேல பரிதாபப்படுறதோ அவன் வீட்டுல கிடந்து சேவகம் செய்யறதோ என கொஞ்சம் கூட பிடிக்கலடா. நீ எப்படி வளர்ந்தவன், இப்படி கிடக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா, இங்க பாரு, உன் இஷ்டத்துக்கு இருக்க விட்டுறோங்கிறதுக்காக உன்னை தனியா விட்டுடுறோம்னு நினைச்சுக்காத சரியா என்றால் அதட்டலாக. அதற்கும் சரி என்று தலையாட்டியவன் நிமிர்ந்து பார்க்க அதிர்ந்தான். அபிராமிக்கு பின் கையில் தாம்பல தட்டுடன் யாழி நின்று இருந்தாள். அபிராமியின் குற்றச்சாட்டுகளை கேட்டிருப்பாளோ என ஐயமுற அவளை நோக்க அவளும் எரிமலையாய் எரித்து விடுவது போல முறைத்து கொண்டிருந்தாள். அக்கா, இது இவதான் யாழினி என அவள் பின்னே கை காட்ட திரும்பிய அபிராமி ஒரு பார்வை பார்த்து விட்டு, ஏண்டா இவளை நான் பார்த்ததே இல்லையாக்கும், பிறந்ததுல இருந்து நாங்க இந்த ஊருதானே என அலட்சியமாய் உரைக்க அசடு வழியே சிரித்தான் செல்வா. அதில் சட்டென வாடிய மலரானது அவள் முகம். இம்முறை அவள் உணர்வுகளை சரிவர படித்தான் செல்வா. யாழி மௌனமுடன் அவர்களை கடந்து செல்ல எத்தனிக்க, மாமா கல்கண்டு என்றவாறு அவன் தோள்களில் இருந்து இறங்க முயன்றாள் பிரியா. இறக்கி விட்டவன், போய் அத்தை கிட்ட வாங்கிக்கோ என்றதும் சட்டென ஒரே நேரம் அபிராமியும் யாழினியும் அவனை முறைத்தனர். அதன் அர்த்தம் புரிந்தவன், அது அத்தைதானே முறை வரும், அதான் என்றான். ஏனோ அவன் வார்த்தைகள் தத்தி அடித்தது. ஒரு கை கற்கண்டை அள்ளி சிறுமியின் கையில் கொடுத்துவிட்டு நிற்காமல் சென்று விட்டாள் யாழி. அபிராமியும் குழந்தையுடன் உள்ளே சென்றாள். ஐயோ, சும்மாவே கொலவெறியில் முறைப்பா, இதுல இந்த அக்கா வேற எவ்வளவு கொளுத்தி போட முடியுமோ அவ்வளவு கொளுத்தி போட்டு போயிட்டாளே என மனதில் புலம்பினான். ஆனால் யாழி முகம் வாடி சென்றதை செல்வாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளிடம் ஒரு வார்த்தையாவது மன்னிப்பு வேண்டிவிட எண்ணினான். செல்வா நின்றபடியே இருக்க அருகே இருந்த பெரியவர் உள்ளிருந்து 2 நாற்காலியை எடுத்து வந்து போடுமாறு உரைத்தார். அதை செய்தவன் மீண்டும் உள்ளே செல்ல அவனை கண்டு கொண்ட பரத் அன்புடன் வரவேற்றான். வீடு முழுவதும் ஆட்கள் இருக்க அவ்வப்போது யாழினியை பார்த்து கொண்டு அவளிடம் மன்னிப்பு கேட்பதற்கான தருணத்தையும் எதிர்பார்த்து இருந்தான். செல்வா இதில் அவளிடம் பேசிவிட வேண்டும் என்று வேலை செய்வது போல அவள் பின்னே செல்ல
அவனை தவிர்க்க நினைத்து மணமகள் சீதாவின் அருகே சென்று நின்று கொண்டாள் யாழி. ஆரம்பத்திலிருந்து குட்டி போட்ட பூனையாக சுற்றி வரும் செல்வாவின் செயலை அபிராமி மட்டுமில்லாது வேறு சிலரும் கவனமுடன் கவனித்தனர். பெரியோர்கள் சபையில் அமர நிச்சயதார்த்தம் ஆரம்பமானது. ஊரார் உறவுகள் முன் இருவரின் பெற்றோர்களுக்கும் தட்டு தாம்பலம் மாற்றிக்கொண்டனர். மணமக்களுக்கு தாய்மாமன் மாலையிட பின் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். மணமகள் சீதாவின் அருகே அவளுக்கு உதவியாக நின்றிருந்தாள் யாழி. செல்வாவோ சற்று தள்ளி பந்தக்காலில் சாய்ந்து கொண்டு வேடிக்கை பார்க்க அருகே அமர்ந்திருக்கும் சில பெண்களையும் யாழினியின் அழகு ஈர்த்தது. முத்துவை இழந்த யாழியின் நிலை குறித்து அவர்களும் பரிதாபமாக பேசிக்கொண்டிருக்க அது செல்வாவின் காதுகளில் விழுந்தது. தன் வீட்டார் செய்த பாவத்தாலே யாழினிக்கு இந்த நிலையோ என 1000வது முறையாக பரிதாபம் பொங்க அவளை பார்த்தான். மாப்பிள, இன்னும் என்னடா இங்க நின்னுகிட்டு இருக்க? அங்க 2வது பந்தி முடிய போகுது என அருகே வந்தான் தமிழ். பொருடா, என்ன அவசரம், மெல்ல சாப்பிடலாம் என்றான். மிச்ச மீதி இருந்தாதானடா சாப்பிடுவ, மணியும் கரிச்சட்டியும் உட்காந்துட்டாங்கடா. அடே, பந்திக்கு முந்தனம் படைக்கு பிந்தனம் என்றான் தமிழ். செல்வா முறைக்க, இந்த சுதந்திர நாட்டுல நம்மள ஒரு தத்துவம் சொல்ல விட மாட்டாங்கப்பா என முணுமுணுத்தவாறு நகர்ந்து விட்டான் தமிழ். அபிராமியின் அருகே சென்ற செல்வா, அக்கா சாப்பிடலையா? ஆமா, மாமா ஏன் வரல என்றான். இப்பதான் சாப்பிட்டோம், மாமா காலையில் கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க செல்வா என்றாள். சரி, நான் வேணா வீட்டுல வந்து விடவா என்றதும், வேணாண்டா, நீ போய் சாப்பிடு, நான் பாலாவை வர சொல்லியிருக்கேன் என்றாள் அபிராமி. பந்தி நடைபெறும் இடம் நோக்கி சென்று கொண்டிருந்தவனின் கண்கள் சில நிமிடங்களாக காணாத யாழினியை தேடியது. அவள் எங்கும் இல்லாது போக உணவுண்டு முடித்து வீட்டிற்கு கிளம்பினான். சற்று முன் கலைவாணி காப்பி கேட்கவே ஆற்றி கொடுத்து கொண்டிருந்தாள் யாழி. என்னதான் ஆற்றி கொடுத்த போதும் பேப்பர் கப்பில் கொடுக்கவே அதன் இளஞ்சூடு தாங்காது கலைவாணி கப்பை விட்டுவிட அது யாழினியின் பட்டுப்புடவையில் கொட்டியது. அதை கண்டுவிட்ட விஜயா வழக்கம் போல மகளை அர்ச்சித்து விட்டு புடவையை மாற்றுமாறு வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். ஊர் மக்கள் முழுவதும் விசேஷ வீட்டில் இருக்க அந்த இருள் நேரத்தில் நிசப்தமான கிராமத்தின் வீதிகள் வெறிச்சோடி கிடந்தது. திருவிளக்குகள் உயிரிழந்து பல மாதங்கள் ஆன போதும் சரி செய்யப்படாமல் இருக்க நிலவின் மின்மினி ஒளியில் வீடு நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தாள் யாழி.